அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையினுடைய 9வது பாசுரம், பாகவத பள்ளி எழுச்சியில 4வது பாசுரம், தூமணி மாடத்து அப்படின்னு தொடங்குற பாசுரம். இந்த பாசுரத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இதுல விடிந்ததற்கான அடையாளங்கள் எதுவுமே ஆண்டாள் சொல்லல. ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரேன்னு சொல்லும்போது அஞ்சஞ்சா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாகவத பள்ளி எழுச்சின்னு பார்க்கும்போது 10 பாசுரங்கள் வரும். அதுல எப்படி அஞ்சஞ்சா பிரிக்கிறது அப்படின்னா, 5 பாசுரங்கள்ல விடிந்ததற்கான அடையாளங்கள் சொல்லி எழுப்பியிருப்பாங்க. அஞ்சு பாகவதர்களை விடிந்ததற்கான அடையாளம் சொல்லாம எழுப்பியிருப்பாங்க. இந்த பாசுரத்திலையும் விடிந்ததற்கான அடையாளங்கள் எதுவுமே அவங்க சொல்லல. இதுல ஆரம்பிக்கிறதே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியன்னு ஆரம்பிக்கிறாங்க. தூமணி அப்படின்னா தூய மணிகள் பொதித்த மாடத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணிகள் அப்படின்னா ரத்னங்கள். ரத்னங்கள் சில தோஷங்கள் இருக்கிறதா இருக்கும், சில இயற்கையிலேயே தூய்மையானதா இருக்கும். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு கிடைக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதுல தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்தி தான் அணிந்து கொள்வாராம். தோஷங்கள் இல்லாத தூய மணிகளைத்தான் பிறருக்கு கொடுப்பாராம். அந்த மாதிரி இவங்க இந்த பொண்ணுகிட்ட கொடுத்த ரத்னங்களை வச்சு அவங்க ஒரு மாளிகையே கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுவற்றில் பதித்து ஒரு மாளிகையே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ரத்னங்கள் அப்படின்னாலே ஒளியை பிரதிபலிக்க கூடியவை. அதனால உள்ள இருக்கிறது அப்படியே வெளியே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குதான். அப்ப அவங்க பார்க்கும்போது என்ன தெரியுது அவங்களுக்குன்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய ஃபுல்லா விளக்கேற்றி வச்சிருக்காங்களா, நிறைய விளக்குகள் ஏற்றி வச்சிருக்காங்க. இப்ப இந்த மாடர்ன் யுகத்துல எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, லைட் எல்லாம் வந்துருச்சு, லைட்லயே டிசைனா வந்துருச்சு. இப்ப போய் பழைய பஞ்சாங்கம் மாதிரி விளக்கு ஏத்தணும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, விளக்கு ஏத்துறது ஒளிக்காக இல்ல, ஆனா விளக்கு ஏற்ற அந்த வீட்டுல மகாலட்சுமி விருப்பமுடன் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகாலட்சுமி விருப்பமுடன் வாசம் செய்யும் இடத்துல நாராயணன் கூப்பிடாமலே வந்துருவான். அப்படிங்கிறதுனாலதான் வீட்டுல விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க வீட்டுல நிறைய விளக்கேற்றி வச்சிருக்காங்களாம். அடுத்தது என்ன பண்ணிருக்காங்கன்னா, தூபம் கமழ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சாம்பிராணி எல்லாம் போட்டு வீட்டை வாசனையா வச்சிருக்காங்களாம். ஏன் அப்படின்னா, கண்ணன் வரக்கூடிய இடம், அதனால அவனுக்கு ரொம்ப பிளசண்டா இருக்கணும், அவனுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணுக்கு குளிர்ச்சியா விளக்குகளும் அந்த மூக்குல நுகர்றதுக்கு நறுமணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசனை போட்டு தூபம் எல்லாம் போட்டிருக்காங்களாம். இவ்வளவும் செஞ்சு வச்சவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, துயிலணை மேல் கண் வளரும் அப்படின்றாங்க. இவ்வளவும் கண்ணனை வரவேற்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தூங்கிட்டு இருக்காளாம். எங்க தூங்கிட்டு இருக்கான்னா, துயில் அணை மேல். அணை மேல் தூங்குறா அப்படின்னு சொன்னாலே மெத்தையில படுத்து உறங்குறா அப்படிங்கிறதுதான் அர்த்தம். துயில் அணை மேல்னா நன்றாக தூக்கம் வரக்கூடிய மெத்தையாம். இப்பெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. இந்த மெத்தையில படுத்தா உங்களுக்கு உடம்பு வலியே தெரியாது, இந்த மெத்தையில படுத்தோம்னா உங்களுக்கு உடம்புக்கு ஏத்த மாதிரி அது மாறிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்திலேயே அந்த மாதிரி மெத்தைகள் எல்லாம் இருந்திருக்கு. நீங்க என்னதான் கவலையோட கஷ்டத்தோட இருந்திருந்தாலும், என்னதான் உடல் வலியோட நோயோட இருந்திருந்தாலும், இந்த மெத்தையில படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் தன்னால வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தையில அவங்க படுத்துட்டு இருக்காங்களாம். துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆண்டாளுக்கு எப்பயுமே ஒரு ஆசை உண்டாம். இந்த கோபியர்கள் கூட நம்மளுக்கு ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கு எப்பயுமே ஆசை உண்டாம். ஏன் அப்படின்னா, கோபியர்கள்ல ஒரு பொண்ணு சிந்தையந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி இருந்தாலாம். அவ என்ன பண்ணுவாளாம், எப்பயுமே கண்ணனையே தான் நினைச்சிட்டு இருப்பாளாம். அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கண்ணன் குழல் ஊதுறார். குழல் ஊதுனதுமே அந்த கோபிய பெண்கள் எல்லாருமே மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அந்த குழலோசையை கேட்டு அந்த திசையில போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சிந்தையந்தியும் அவளோட வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஓசையை நோக்கி போகும்போது வழியிலேயே அவங்க வீட்டுல இருக்கிற ஆள்கள் எல்லாம் அவளை தடுத்து நிறுத்திடுறாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணனின் குழலோசையை கேட்டதும் அவளுக்கு இன்பம் மிகவும் வருது. அதே மாதிரி இவங்க எல்லாம் போகக்கூடாது அப்படின்னதுமே பயங்கரமா ரொம்ப கஷ்டப்படுறா. இன்பம் நிறைய அதிகமானதுனால அவளுடைய புண்ணிய கணக்கு எல்லாம் மைனஸ்
மைனஸ் ஆயிடுது. அதே மாதிரி கஷ்டம் ரொம்ப பட்டதுனால அவளுடைய பாவ கணக்கெல்லாம் மைனஸ் ஆயிடுது. எல்லாமே நில் ஆயிடுச்சு அப்படின்னதுமே அந்த செகண்டே அப்படியே கீழே விழுந்து அவளுடைய உயிர் போயிடுது. அவ நேரா வைகுண்டத்துக்கே போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ணன் மேல பிரேமையும் பக்தியும் உடைய கோபியர்கள் கூட நம்மளுக்கு ஒரு ரத்த சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கு எப்பயுமே வருத்தமா. அதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரத்துல அவங்கள துயில் எழுப்புற பெண்ணை மாமான் மகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஏன் அதை மாமான் மகளேன்னு தான் கூப்பிடணுமா, அக்கான்னு கூப்பிடக்கூடாதா, தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னா, மாமன் மறைதான் எப்பயுமே நம்மளுக்கு நீங்காத சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன் விந்தை தருபவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்கா, ஆள்பவன் அண்ணன், தன் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை. இவங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பறந்துகிட்டே போகும். ஆனா இந்த மாமன் மகள் அப்படிங்கிறவ எப்பயாவது ஒரு தடவை தான் வருவா, அப்புறமா போயிடுவா. அதனால வர்ற கொஞ்ச நாள் அவகிட்ட சண்டை கிண்டை எல்லாம் போட மாட்டோம், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பழகுவோம். அதனால மாமான் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உறவினர் வீடு ஒண்ணு நம்மளுக்கு கோகுலத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் அங்க தங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையேதான் தொண்டரடி பொடியாழ்வார் தன்னுடைய திருமாலையில சொல்லி இருப்பாரு. ஊர் இல்லேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஸ்ரீரங்கத்துல ஒரு உறவினர் நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு போகலன்னா கூட அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் வருது, ஒரு கல்யாண காட்சின்னு வருது அப்படின்னா அங்க போகும்போது சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே போனா போகுது, பெருமாளையும் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வருவோமா. அதனால இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல உறவுகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த சாக்குலையாவது நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. அந்த ஏக்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு தான் இந்த பொண்ணு அவங்க மாமான் மகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பளிங்கு மாளிகையில கதவு எங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியல, அதை எப்படி திறக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியல, அதனால நீ கதவை திறப்பாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா உள்ள இருக்கிற பொண்ணு எந்த பதிலுமே சொல்லல. ஏன் அப்படின்னா அவ உண்மையிலேயே தூங்கிக்கிட்டு இருக்காளாமா. எப்படி அந்த மாதிரி தூங்க முடியும்? இப்ப கிருஷ்ணனை பார்க்க போகணும், நம்ம நோன்பு நோக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ நிம்மதியா தூங்குற அப்படின்னா சரணாகதி பண்றவங்களுக்கு எப்பயுமே எந்த பயமுமே இருக்கக்கூடாது, எந்த கவலையுமே இருக்கக்கூடாதுன்ட்டு கண்ணனே கீதையில சொல்றாரு. மா சுச்சக அப்படின்னு சொல்லிட்டு என் மேல எல்லாத்தையும் சாட்டி விட்டுடு, நீ கவலை இல்லாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் இவங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்காங்களாம். இத்தனை பாசுரங்கள்ல எழுப்பின பெண்கள் எல்லாரும் அந்த கிருஷ்ண பக்தியில பிரேமையில மயக்கத்துலதான் இருந்தாங்க. ஆனா இவங்க உண்மையிலேயே அந்த சரணாகதியை முழுமையா அனுஷ்டிச்சதுனால நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு கண்ணாடி மாளிகையா இருக்கிறதுனால வெளியே பேசுறது அவங்களுக்கு உள்ள கேட்கல. அதனால அவங்க எந்திரிச்சும் வரல, கம்முனே படுத்திருக்காங்க. சரி இது ஒன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவங்க மாறிடுறாங்க. மாமீர் அவளை எழுப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுறாங்க. மாமீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைய கூப்பிடுறாங்க. ஒரு மாமாவுக்கு ஒரு மாமி தான், ஆனா இவங்க மாமீர் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே 6 ரோல்ஸ் இருக்குதான், 6 வகையா அவங்க வீட்டுல நடந்துக்குவாங்களாம். என்ன அப்படின்னா, வேலைகளை செய்யும் போது பணிப்பெண்ணாக நடந்து பாலாமா. அதே மாதிரி புருஷனுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சொல்லும் போது அமைச்சராக இருப்பாளாமா. வீட்டுல இருக்கக்கூடிய கிரக லட்சுமியாக திகழ்வாளாமா. அதே மாதிரி பொறுமையில பூமாதேவியாக இருப்பாள். பாசம் தருவதில் அன்னையை போல் இருப்பாள். அதே போல ஏகாந்தமாக இருக்கும் போது காதலியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு 6 உருவங்கள் கொடுக்குறாங்க. அதனால அவங்க மாமீர் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையில அழைக்கிறாங்களாம். மாமீர் அவளை எழுப்பீரோ, நீங்க முழிச்சிட்டு தானே இருக்கீங்க, நீங்களாவது அவளை எழுப்ப கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கும் ஒன்னும் பதில் இல்லை. அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, உன் மகள் தான்
ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ அப்படின்னு கேக்குறாங்க. ஊமைன்னா உங்க பொண்ணு நாங்க எவ்வளவு பேசினாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே, ஒருவேளை உங்க பொண்ணு ஊமையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஊமைகள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்கிற திறமை இருக்காதான். அவங்க எதையாவது காதுல கேட்டாதான் அதை வாங்கி திரும்ப சொல்லுவாங்க. அதனால ஒருவேளை செவிடா இருக்குமோ, அதனாலதான் வாய் பேசாம காதுலையும் விழாம வாயும் பேசாம இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ரெண்டுமே இல்லைன்னா அனந்தலோ அப்படின்னு சொல்றாங்க. அனந்தல்னா மிகவும் சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது கொஞ்சம் கூட அசையவே முடியாத அளவுக்கு அவளுக்கு அவ்வளவு ஒரு சோம்பலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படிங்கிறாங்க. ஏமப்படுதல்னா சிறைப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த தூக்கத்தினால் அவள் சிறைப்பட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மந்திரப்பட்டாலோனா சில பேர் மந்திரம் போட்டு தூங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாராவது மந்திரம் போட்டு உங்க பொண்ணை இப்படி தூங்க வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி மந்திரம் போட்டு தூங்க வச்சதை யார் செஞ்சாங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் தான் செஞ்சாராம். எப்ப செஞ்சாருன்னா அசோகவனத்துக்கு போறாரு. அங்க சீதை அவங்களோட தலைமுடியாலேயே சுருக்கு போட்டு உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தடுத்து நிறுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்ப ராமாயணம் பாடினாதான் இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, அந்த ராமாயணம் முடிகிற வரைக்கும் இவங்க உயிரை மாய்த்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அவரு ராமாயணம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ராமாயணம் பாடுறது அப்படின்னா இவரு ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் பாடுற வரைக்கும் அங்க சுத்தி இருக்கிற அரக்கைகள் எல்லாம் சும்மா இருக்கணும். என்னமோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாராம், ஒரு மந்திரம் போட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா அரக்கைகளையும் தூங்க வச்சிடுறாராம். அந்த மாதிரி மந்திரம் போட்டு யாராவது உங்களுடைய மகளை தூங்க வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னம்மா நீங்க எல்லாம் வெளியே வாசல்ல நின்றுட்டு என் பொண்ணு ஊமையா செவிடா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணோட இமேஜையே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி வராங்க. ஒன்னும் பதட்டப்படாதீங்க, இது எல்லாத்துக்கும் நாங்களே மருந்து கொடுத்துடுறோம். என்ன மருந்து அப்படின்னா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலினுடைய திருப்பெயர்களை சொன்னீங்க அப்படின்னாலே அவளுடைய இந்த நோய்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும், அவ சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமாயன் அப்படின்னா மிகப்பெரிய மாயங்கள் செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5வது பாசுரத்திலேயே பார்த்தோம், மாயனை மண்ணு வடமதுரைன்னு வரும்போது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகவும் எளிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பராக்கிரமம் உடையவன் இவன் வைகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இல்லாம அடுத்த வார்த்தையில சொல்றாங்க. மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு சொல்றாங்க. வைகுந்தத்தில் வாழக்கூடிய பரவாசுதேவன் அவன் அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய பரத்துவம் எல்லாத்தையுமே மறைச்சுக்கிட்டு இங்க கோபியர்களோட ஓடி விளையாடிக்கிட்டு அவங்க கூட சேட்டை பண்ணிட்டு இருக்கிற மிகவும் எளிமையானவன் அப்படின்னு சொல்றதுதான் மாமாயன் வைகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மாதவன் அப்படின்னா திருமகளின் கேள்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகாலட்சுமி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு மிகவும் கஷ்டம்தான். நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே போனா போது பொறுத்துக்கோங்க விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக பரிந்துரைப்பவள் அந்த மகாலட்சுமி தான். அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டதும் அந்த பொண்ணே எந்திரிச்சு வந்துடுறாளாம். இப்பதான் சொன்னோம் கண்ணாடி கதவு வெளியே இருந்து பேசினா உள்ள கேட்காதுன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் சொன்னது மட்டும் கேட்டுருச்சா அப்படின்னா அந்த பெருமாளினுடைய பெயர்களுக்கே உண்டான ஒரு வைப்ரேஷன் அது இங்கதான் உள்ள பூந்து வரும் அங்கதான் உள்ள பூந்து வரும்னு சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட தடைகளையா இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கிக்கிட்டு அந்த பெருமாளின் திருநாமங்கள் நம்மளுக்கு அருள் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நாமம் பலவும், இந்த மாதிரி இந்த 3 வார்த்தை 3 நாமம் சொல்லியிருக்கீங்க, அப்ப இந்த 3 நாமம் மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னா, இல்ல அப்படி இல்ல அர்த்தம். இந்த மாதிரி மாமாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எளிமையை விளக்கக்கூடிய நாமங்கள் பலவும் சொல்லலாம். அதே மாதிரி மாதவன் அப்படின்ட்டு திருவின் கேள்வன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் உள்ள நாமங்கள் பலவும் சொல்லலாம். அப்புறம் பரவாசுதேவன் அப்படின்ற வைகுந்தன் அப்படின்ட்டு நாமங்கள் பலவும் சொல்ல வேண்டும். அதுவும் எப்படி சொல்லணும்னா பலமுறை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி பல நாமங்களையும் பலமுறையும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நோய்கள் எல்லாமே நொடியில் தீர்ந்து போகும். இதுக்கு இப்ப லேட்டஸ்டா நடந்த ஒரு விஷயம் கூட உதாரணமா சொல்லலாம். மகா பெரியவா ஒரு தடவை சென்னையில முகாமிட்டு இருந்தாராம். அப்ப என்னன்னா பிரதோஷமா அன்னைக்கு, ஆனா அவருக்கு பயங்கர ஜுரம். அவரால் சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியல. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவுதான் ரொம்ப ஹை பவர் மெடிசன் கொடுத்தா கூட இது உடனே குறையாது. சாயங்காலமே நீங்க குளிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றீங்க, அதுக்குள்ள இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களாம். சரி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ இவங்களை எல்லாரும் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லிட்டாராம். சொல்லிட்டு இங்க டி நகர் மயிலாப்பூர் அந்த மாதிரி சுத்தி இருக்கிற வைதிக பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். கூப்பிட்டதுமே எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படின்னா திரும்ப 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 தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். 1 ஆவர்த்தி முடிஞ்சது, 2 ஆவர்த்தி முடிஞ்சது, 3 4ன்னு சொல்லிட்டு ஆகும்போது உடம்பு தானா வேர்த்து கொட்டுதான் பெரியவாக்கு. அந்த டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சு போயிருது, உடம்பு வேர்த்து கொட்டுது, எல்லாமே அவருக்கு உடம்பே நார்மல் ஆயிடுச்சான். அதனால அவர் எந்திரிச்சு குளிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜைய எப்பொழுதும் போலும் செஞ்சாராமா. அதனால இந்த நாமங்களின் மகிமையை நம்மளுக்கு மிகவும் நன்றாக உணர்த்தக்கூடிய சம்பவம் இது. அதனால இந்த நாமங்களை நம்ம விட்டுடாம தொடர்ந்து பாடணும், தொடர்ந்து நல்ல நன்மைகளை அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.